ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை இப்போ வெளியாயிடுச்சு. வாங்க இந்த அறிவிப்புல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ எல்லாருமே கேட்குற முதற் கேள்வி, 2026ல ஆசிரியர் தகுதி தேர்வு எப்ப நடக்க போகுது? இதுதானே உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வாங்க அதுக்கான பதில் என்னன்னு பாத்திரலாம். இதோ பாருங்க, இதான் அந்த முக்கியமான அறிவிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரியம் 2026ல ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, மொத்தம் 3 தடவை டெட் எக்ஸாம் நடத்த போறாங்க. ஆமாங்க, ஜான்வரி, ஜூலை அப்புறம் டிசம்பர்னு 3 வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இது உண்மையிலேயே உங்க ப்ரிப்பரேஷன் பிளானையே மாத்த போற ஒரு சூப்பரான நியூஸ். சரி, இப்போ முதல்ல வரப்போற ஜனவரி எக்ஸாம் பத்தின டீடைல்ஸை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் காத்துட்டு இருக்கு. முதல் தேர்வு ஜனவரி 2026ல நடக்க போகுது. ஸோ உங்க ப்ரிப்பரேஷனை இப்பவே பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த டேட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். பேப்பர் 1 பாத்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதியும், பேப்பர் 2 வந்து ஜனவரி 25ஆம் தேதியும் நடத்த போறாங்க. அதாவது அடுத்தடுத்த நாட்கள்லயே. அதனால உங்க படிப்புக்கு ஒரு டெட்லைன் இப்பவே செட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். இப்போ இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜனவரி எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா 2025 நவம்பர் மாசம் கடைசி வாரத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, திடீர்னு எப்படி இந்த புது ஷெட்யூல் வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, என்னென்ன உத்தரவுகள் இருக்கு, அதை பத்தி இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த ஷெட்யூல் சும்மா திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசும் ஒரு அரசாணை வெளியிட்டது. அதோட அடிப்படையில தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. சோ இந்த நிகழ்வுகளை வரிசையா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வருது. அதுக்கப்புறமா அக்டோபர் 13ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதை ஒட்டியே அடுத்த நாளே, அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த அட்டவணையை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும், நீங்க ஒரு தேர்வாளரா என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும், அதை பத்தி இப்ப பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1, 2026ல உங்களுக்கு மொத்தம் 3 சான்ஸ் இருக்கு. அதாவது ஜனவரி, ஜூலை, டிசம்பர்ல. 2வது, முதல் எக்ஸாம் ஜனவரி 24, 25ல நடக்கும். 3வது, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 2025ல கடைசியில வரும். கடைசியா ஜூலை, டிசம்பர் எக்ஸாம் பத்தின அறிவிப்புகள் அதுக்கப்புறம் வரும். ஸோ எப்போ அப்டேட்டடா இருங்க. சோ இப்போ எல்லா தகவலும் உங்க கையில இருக்கு. ஒரே வருஷத்துல 3 வாய்ப்புகள். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அட்டவணை உங்க ப்ரிப்பரேஷனை எப்படி மாத்த போகுது, உங்க ஸ்டடியை எப்படி இன்னும் பெட்டரா பிளான் பண்ண போறீங்க? நல்லா யோசிச்சு உங்க வெற்றி பயணத்தை நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.